தருமபுரி காரிமங்கலம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் விடுதி மற்றும் தருமபுரி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி திடீரென நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். யார் அரசியலுக்கு வந்தாலும் கவலை இல்லை என்றும் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் திமுகவிற்கு அமோக ஆதரவு இருப்பதாகவும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக நாட்டில் துவங்கட்டும், அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எந்த மறுப்பும் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு கழகத்திற்கு கூடுதலான வாக்குகள் இன்றைக்கு கிடைத்து வருகிறது. குறிப்பாக இந்த 3 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவதில் பொதுமக்கள் இன்றைக்கு, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அன்பு ஏற்பட்டிருக்கிறது. உதயசூரியன் சின்னத்திற்கும் அல்லது கூட்டணி கட்சிக்கு வழங்கப்படுகிற தொகுதியில் கூட்டணி கட்சிக்கும் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார். ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின் கட்டண உயர்வு இருக்கும் என்று புதுச்சேரி மாநில அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மக்கள் பாதிக்காத அளவிற்கு அந்த மின் கட்டணத்தை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. அதற்கான ஒப்புதலை நம்முடைய அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த ஃபைலுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இது முன்கூட்டியே அதுக்கு ஒப்புதல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம். எனவே நம்முடைய ஏழை எளிய மக்கள் இந்த மின்கட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட மாட்டார்கள். மானியம் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். மானியம் மாதிரி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருக்குது. ஒப்புதல் கொடுத்து வாங்கிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.